என் அன்பு நண்பர்களே, மணியின் அன்பு வணக்கங்கள். சில மனிதர்களிடமிருந்து நாம் விலகி இருப்பது நல்லது. அவர்கள் எப்படிப்பட்ட குணங்கள் கொண்டவர் என்று இந்த காணொளியில் நாம் பார்ப்போம். அவர்கள் சொல்வதுதான் சரி என்பார்கள், செய்வதுதான் சரி என்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து நாம் சற்று விலகி இருப்பதே நல்லது. அவர்கள் உயர்ந்த எண்ணங்களையும் கொண்டிருக்க மாட்டார், நல்ல சிந்தனைகளையும் கொண்டிருக்க மாட்டார். அவர்களிடம் உயர்ந்த பண்புகளும் இருக்காது, நல்ல பழக்க வழக்கங்களும் இருக்காது. அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து முகம் சுளிக்காதவாறு நாம் நகர்ந்து செல்வதே நல்லது. அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும் நபர் தன்னை ஒரு உயர்ந்த ஆளுமை கொண்ட ஒரு பெரிய ஆளுமை கொண்டவர் என்று தன் மனதில் அவர் நினைத்து கொள்வார். இந்த உலகில் அவர்தான் சிறந்த மனிதர் என்றும் தன் மனதில் எண்ணங்கள் உதித்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் துவக்கத்தில் துவங்குகிறீர்கள் என்றால் அவர் அருகில் இருந்தால் நிச்சயமாக 1000 குறைகளை கண்டு உங்களிடம் சொல்வார். முழுமையாக அந்த விஷயங்களில் அவர் பொருட்படுத்த செய்யவும் மாட்டார். ஏனென்றால் அவர்களிடம் ஒரு விஷயங்களை முழுமையாக நாம் கூற முடியாது. அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் அவர் பொறுமையாக நின்று கேட்கும் அளவிற்கு அவர்களுக்கு பொறுமையும் இருக்காது. சில விஷயங்களில் நாம் பொறுத்தும் பொறுமை காத்தும் சில இடங்களில் விட்டு கொடுத்து போவதும் மிகச் சிறந்ததாக இருக்கும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட நபர்கள் உயர்ந்த இலக்கையும் உயர்ந்த இடத்திற்கும் ஒருபொழுதும் சென்று விட மாட்டார்கள். தங்களிடம் சுற்றி நடக்கும் சில விஷயங்களையே ஒரு குறை கண்டுபிடிப்பதில் முதலிடம் பெறுவார். அவர்களோட ஒரு வார்த்தைகள் கூடி நீங்கள் கூறி ஜெயித்துவிட முடியாது. இப்படிப்பட்ட நண்பர்களிடமிருந்து நாம் சற்று விலகி இருப்பது, முகம் சுளிக்காதவாறு விலகி இருப்பது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷன், ஒரு தாக்கத்தை